ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். மீனா வந்து மாமா கிட்ட போய் சொல்கிறாங்க, முத்து பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. சரிம்மா, நான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ ஏன் தலையிடுற முத்து, ஏன் இப்படிலாம் பண்ணுறா? சண்டைனா வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே மனசுலேயே தான் வச்சுக்கிட்டு இருப்பியா? அவன் தான் இப்போ வந்து சீதாவுக்கு பிடிச்சிருக்கான், அவங்க கூட வாழட்டுமே சொல்கிறாங்க. இருந்தாலும் முத்து இல்லை, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஒழுங்காக 2 பேரும் இருந்திருப்பாங்க, நம்ம பிரித்தோம், இப்போ நமக்கு இல்லாமல் போயிட்டாங்களே சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு முத்து வந்து பயப்படுறாரு. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வந்து சமூகம் சொல்ல போகிறாரு. இதுக்கடுத்து பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா, பாக்கியலட்சுமி இனியே வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் வேணும்னே அவளை பாடாப்படுத்துகிறான். இப்போ வந்து பாக்கியா வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்னம்மா சாப்பிடுங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லிட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. கோபி வந்து விட்றாரு. கோபிட்டு எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி உடனே வாங்கப்பான்னு சொல்கிறாங்க. உடனே என்ன ஆச்சுங்கிறாரு. இந்த மாதிரி எல்லாருமே நிதிஷ் வந்து என்ன ஆகாசம் பக்கம் தான் நீ அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்கிறாரு. என்னை ரொம்ப வந்து பாடாப்படுத்துகிறாருப்பா, எப்போ பாரு நீ சொல்கிறாரு. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் அம்மா அப்பாட்டையும் சொல்லிட்டாரு, என்னை எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்காரு, அழுறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையப்படாதுன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் கோபி என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சு அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி, வணக்கம்.